கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய நாளில் அதை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று குழும்பி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பெண்கள் சிறுமிகள் மீதான கற்பழிப்புகளும் நம்முடைய கடமையும் என்கின்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தலைப்புக்கான காரணம் என்னவென்று சொன்னால், தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் என்பது பெண்களுக்கு சிறுமிகளுக்கு பலவிதமான அநீதிகளை, அநியாயங்களை, அக்கிரமங்களை, அவங்களுடைய கற்புகளை சேதப்படுத்தி அநியாயமாக கொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நம் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு பெற்றோராக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இது போன்ற அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் தான் தற்போது நாம் நம்மளுடைய குடும்பத்தோடு நம்மளுடைய பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இவர்களிடம் இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அதே போல பாதிக்கப்பட்ட சிறுமிகள் மற்றும் பெண்கள் சகோதரிகளுக்காக நாம் செய்ய வேண்டிய மற்றொன்று என்ன என்பது போன்ற செய்திகளை நாம அறிந்து கொள்ள இருக்கின்றோம். தற்போதைய சூழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில ஏன்னா தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்திய அளவுல நீங்க எடுத்தாலும், நீங்க குஜராத்தை எடுத்துக்கொண்டாலும், உத்தரப்பிரதேச எடுத்துக்கொண்டாலும், இன்னும் பல்வேறு மாநிலங்கள்ல என்ன செய்யுது, இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க சமீப காலமாக பார்த்தோம் என்று சொன்னால், தொடர்ச்சியாக தமிழகத்திலேயே என்ன நடக்குது, இது போன்று பெண்களுக்கு எதிரான, சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள், அதை தொடர்ந்து கொடூரமான கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம கவனத்தில் வந்திருக்கும், இருந்தாலும் ஞாபகப்படுத்துவதற்காக ஒரு 2-3 தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில விளாத்திக்குளம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் +2 மாணவி அவங்க தங்களுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு செல்கின்றார்கள். அங்கே இந்த காமுகர்கள் என்ன செய்யறாங்க, அந்த மாணவியை இது போன்று நாசப்படுத்தி அவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, திருவண்ணாமலையில அங்க ரோட்ல சாலையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அவர்களை மிரட்டி ரொம்ப வற்புறுத்தி அநியாயம் செய்து அவர்களை கற்பழித்த ஒரு நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது. இப்ப சமீபத்தில் தொடர்ச்சியாக பேசப்படக்கூடிய எல்லா ஊடகங்களாலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு தகவல், கோவை மாவட்டம் சூலூர்ல நடந்த ஒரு நிகழ்வு. 10 வயசு மாணவிங்க சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி அழைத்து சென்று காமுகர்கள் அநியாயமாக அந்த சிறுமியை, 10 வயது சிறுமியை நாசப்படுத்தி அவர்களை கொடூரமான முறையில் கொன்றொழித்திருக்கிறார்கள். அப்ப இது போன்று சம்பவங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வு. இப்ப பெற்றோர்களாக நாம எப்படி இதை அணுக வேண்டும்? சமூகமாக, ஒரு சமுதாயமாக நம்மீது இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன என்றெல்லாம் நாம் என்ன செய்யணும், யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல ஒரு பெற்றோராக நாம் செய்ய வேண்டியது என்ன? ஏன்னா நாமும் இந்த சமுதாயத்தில், இந்த சமூகத்திலே இப்படி பரவலாக நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு மத்தியில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய பிள்ளைகளை சரியான முறையில் அவர்களுக்கு போதனை செய்து அறிவுரை கொடுத்து, இது போன்ற நிகழ்வுகளில் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நம்மளுடைய பிள்ளைகள் சிக்கிவிடாமல், நம்மளுடைய உறவினர்களுடைய பிள்ளைகள் சிக்கிவிடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் நினைவு கொள்ளுங்கள். என்ன நினைவில் கொள்ளணும்? ஒரு குடும்ப தலைவராக இருக்கின்றேன் என்று சொன்னால், என்னுடைய வேலை என்பது வெறும் வியாபாரம், பொருளாதாரத்தை திரட்டுவது, அது முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுல மாற்று கருத்து இல்லை. அது இருந்தாதான் உலகம் இயங்கும், வீடும் இயங்கும், மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு குடும்ப தலைவராக நீங்கள் இருக்கின்றீர்களா, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்களுடைய பொறுப்பை குறித்து மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப ஒரு குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய நான், அது போன்ற மற்ற சகோதரர்கள் அந்த குடும்பத்தை, அதில் உள்ளவர்களை, குறிப்பாக பெண்களை, தங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் பராமரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை குறித்து கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன நிகழ்வு? ஆண்கள் எல்லாம் நாம் ஒரு காரணம் சொல்லுகின்றோம், வேலை இருக்கிறது, பிசினஸ் இருக்கிறது, வியாபாரம் இருக்கிறது, கொஞ்சம் நேரம் நம்மளால ஒதுக்க முடியவில்லை.
பிள்ளைகளோடு பேசுவதற்கு கூட என்ன இல்லை. ஏன்னா அவர்களுக்கு யார் சொல்லி தருவது? நல்லது எது, நல்லது எது, தீமையானது, எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. சமூக வலைதளங்களிலே போய் நம் பிள்ளைகள் சிக்கிவிடக் கூடாது. இன்ஸ்டாகிராம்னா என்ன, பேஸ்புக்னா என்ன, அதை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும், இல்ல பயன்படுத்தவே தேவையில்லை. அந்நியர்களை அழைக்கும் போது எப்படி ஒரு காரணத்தை சொன்னாலும், ஏன்னா கோவை சம்பவத்தில் என்ன செஞ்சிருக்கிறான், பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த பழக்கத்தை பயன்படுத்தி அந்த பிள்ளையை ஆசை வார்த்தை சொல்லி நான் சாக்லேட் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி அழைத்து சென்றிருக்கிறான். அவன் நம்ம பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தணுமா இல்லையா? பிள்ளைகளுக்கு நாம அந்நியர்கள் யார், குடும்பத்தார்களோடு தான் கண்டிப்பாக எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நாம செல்ல வேண்டும். அப்பாவாக இருக்க வேண்டும், அல்லது அம்மாவாக இருக்க வேண்டும், சகோதரர்களாக இருக்க வேண்டும். இப்படி இது போன்ற விஷயங்களை நேரம் ஒதுக்கி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொன்னு என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஆண்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, அதை தாண்டி பெண்களுக்கு மிக அதிகமான பங்கு பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு பெண் தன்னுடைய கணவனின் இல்லத்திற்கும் அவருடைய குழந்தைக்கும் பொறுப்பாளி. சொல்லும் போதே இத தெளிவுபடுத்தி சொல்றாங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கும் பொறுப்பாளி. ஒரு பெண் இருக்காங்கன்னா, ஒரு மனைவி இருக்கிறார் என்று சொன்னால் வீட்டில் உள்ளவர்களுக்கும் அவர்கள் தான் பொறுப்பாளி. மிக குறிப்பாக பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு அவர்தான் பொறுப்பாளி. சகோதரிகள், தாய்மார்கள் இதை உள்வாங்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சாதாரண ஒண்ணு இல்லைங்க, இது குறித்து அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். எப்படி தொழவில்லை என்றால் விசாரிப்பானோ, எப்படி மற்ற தீமைகளை செய்தால் அல்லாஹ் எப்படி விசாரிப்பானோ, எப்படி மற்ற நன்மைகளை ஆர்வம் செலுத்தவில்லை என்றால் எப்படி அல்லாஹ் விசாரிப்பானோ, அதுபோன்று பிள்ளைகள் விஷயத்திலே அல்லாஹ் விசாரிப்பான். உங்களுடைய பொறுப்பை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தெளிவுபடுத்துறாங்க. அப்ப சகோதரிகள், தாய்மார்கள் என்ன செய்யணும், இதுல மிகவும் என்ன செய்யணும், கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை, இது போன்று நடக்கக்கூடிய இந்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், இதையெல்லாம் சுட்டிக்காட்டி கூட என்ன செய்யணும், நம்ம அவங்களுக்கு பாடம் நடத்த வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, நீங்க யோசித்து பாருங்கள். சமீபத்தில் சீரியல்ல மூழ்கி போய் தாய்மார்கள், வீட்டில் உள்ளவர்கள், ஒரு சிறு குழந்தை தவழ்ந்து ரோட்டுக்கு வந்து விடுகிறது. எப்படிப்பட்ட அநியாயம் பார்த்தீங்களா? வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா கையில செல்போனு, டிவி, சீரியலு, அதுல மூழ்கி போவதன் காரணம் எங்கேயாவது நடக்குமாங்க? இது யோசித்து பாருங்கள். அரிதாக நடக்கக்கூடிய நிகழ்வு. ஆனா இதுல நம்ம பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். நம்ம இதுல போய் மூழ்கினா அப்பாக்கார கூட என்ன செய்வாரு, அப்படியே வேலையெல்லாம் முடிச்சு போவாரு. போன பிள்ளைகிட்ட பேசுறாரா, டிஸ்கஸ் பண்றாரா, என்னமா படிச்சீங்க, எங்க போனீங்க, எங்க வந்தீங்க, அதெல்லாம் பேசுறாரா? செல்போன் எடுத்துட்டு உட்கார்ந்துறாரு. ஆமா, அவருக்கு முக்கியமான வேலை இருக்குல்ல. யார் யாரெல்லாம் பேஸ்புக்ல கமெண்ட் போட்டிருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லல. அவரு எவ்வளவு முக்கியமான வேலை அது. இல்லைன்னா நாடே இயங்காத, ஒட்டுமொத்தமா என்ன செய்யும், ஒட்டுமொத்தமா இயங்கவே செய்யாது, அப்படியே ஸ்தம்பித்து போயிடும். அவ்வளவு முக்கியமான வேலை இல்ல. இதெல்லாம் நாம ஏன் இந்த கோணத்தில் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, நடந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு இருக்குல்ல, அவ்வளவு வேதனையை தருகிறது. இந்த சம்பவம் எல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் நடக்குமா? இப்படி இந்த சிறுமியை பால்படுத்திய, நாசப்படுத்திய, அநியாயமாக கொன்றொழித்த இவெல்லாம் மனுஷன் தானா? மனித மிருகங்கள். அப்படிப்பட்ட நாட்டில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம கவனிக்கணுமா இல்லையா? எத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய அருளால பெண் குழந்தைகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள், யாருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறதோ, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு தான் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்குத்தான் சொல்லுகின்றார்கள், அவர்கள் பருவ வயது அடையும் வரை அவர்களை பொறுப்பேற்று நல்ல விதமாக வளர்க்கின்றார்களோ அவர்களும் நானும் இப்படி இருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல காட்டுறாங்களே. உள்ள விஷயத்தை நம்ம விளங்கணும். எவ்வளவு முக்கியமான தகவல் தெரியுமா அது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய அருளால் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அவர்களோடு நாம் இப்படி இருப்போம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு பக்கத்தில் இருப்போம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட ஒன்றை அல்லாஹ் நமக்கு பரிசளிக்கிறான் என்று சொன்னால் நம்ம பார்க்க வேண்டிய வேலை எவ்வளவு முக்கியமான வேலைன்னு தெரியுதா? நம்ம உலகத்துல நம்ம பார்ப்போமுங்க, இந்த வியாபாரம் செஞ்சா 50 ரூபாய் கிடைக்கும், இந்த பொருளை வித்தா 500 ரூபாய் கிடைக்கும், கொஞ்சம் ரிஸ்க் கூடுதலா உள்ள இதை வித்தா உனக்கு ₹1,00,000 கிடைக்குதுன்னு வைங்க. புரியுது இல்ல? மனசுக்கு அறிவு விளங்குது இல்ல? ஆமா, ரொம்ப டிஸ்டன்ஸ்,
ரொம்ப கஷ்டம், அப்படி போனா தான் இவ்வளவு வரும், ரிஸ்க் எடுக்கணும்ல. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கின்ற பாக்கியம் இருக்கிறது. அப்ப சாதாரண ஒண்ணா கண்கொத்தி பாம்பாக இருந்து நம்மளுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டாமா? மிக குறிப்பாக பெண் பிள்ளைகளை கவனித்து பார்க்க வேண்டாமா? அப்ப தாய் தந்தை என்ன செய்யணும்? நம்ம இதுல மிக கவனமாக நாம் செயல்படக்கூடியவர்களாக நம்ம இருக்கின்றோம். இது ஒண்ணுங்க. இதை தாண்டி ஒரு சமுதாயமாக ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய நாம இந்த மாதிரி எல்லாம் பரவலாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் இதையும் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. ஒரு தீமை நடக்க கண்டால், ஒரு அநியாயம் நடக்க கண்டால், ஒரு அக்கிரமம் நடக்க கண்டால் வாய் மூடி மௌனமா இருப்பது ஒரு மூமினின் பண்பல்ல. என்ன செய்யணும்? வாய்ப்பு இருந்தால் கரம் கொண்டு தடுங்கள், வாய்ப்பு இல்லை, அல்லது உங்களுடைய நாவினால் தடுங்கள், வாய்ப்பு இருக்குல்ல. நாவினால் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஒதுங்கி விடக்கூடாது. நமக்கு என்ன, எங்கேயோ நடக்குது, கோயம்புத்தூர்ல நடக்குது, எங்கேயோ திருவண்ணாமலையில நடக்குது, அங்க நடக்குது, இங்க நடக்குது. நம்ம என்ன செய்வோம்? நமக்கு தான் இருக்கப்பா, கடை இருக்கு, வியாபாரம் இருக்கு, அதான் வருமானத்தை விட்டு போக முடியுமா? இவங்க அப்படித்தான்ப்பா, ஏதாவது பேரணி ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு வேலை கிட்ட இப்படி நம்மளையும் என்ன சொல்றாங்க சில நேரத்தில் பாக்குறமா இல்லையா? புரிதல் இல்ல. ஏங்க இறங்கி குரல் கொடுக்க வேண்டாமா? பார்த்துட்டு மௌனியா இருப்பாங்களா? பல்வேறு சந்தர்ப்பங்களை நாம் எழுப்பிய கேள்வி. குஜராத்தில் அநியாயமாக நம்மளுடைய இஸ்லாமிய சொந்தங்களை அழித்தொழிக்கும் போது இங்க இருந்து நம்ம கேள்வி கேட்டோம்ல. பில்கிஸ் பானு போன்ற சகோதரிகளை அவருடைய கற்புகளை பறித்த போது நம்ம கேட்டோமே, இங்க இருந்து கேட்டோமே, அங்கெல்லாம் முஸ்லீம் இருக்காங்களா? அங்கெல்லாம் ஆண்கள் இருக்காங்களா? என்னப்பா ஆச்சு? பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு, அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் ஏன் கேள்வி எழுப்புல? ஏன் வரமாட்டாங்க களத்துக்கு? உலக ஆசை வந்துருச்சா? அப்படிலாம் நம்ம பேசணுமே. அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து அவர்களை அடித்து விடுவார்கள் என்று அஞ்சுகின்றார்களா? பயப்படுகின்றார்களா? உலகத்தை நேசிக்கின்றார்களா? ஆமா, அதான் உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் எச்சரிக்கை பண்றாங்க. வகுன் இருக்குல்ல, வகுன் வந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வகுன் என்றால் என்ன? வகுன் என்றால் உலகத்தை விரும்புவது, மரணத்தை வெறுப்பது. அதை நம்ம போய் மாட்டலாமா? மற்ற இடங்கள்லாம் நடக்கும்போது நம்ம தானே கேள்வி எழுப்பணும். நம்ம பார்வை அப்படித்தானே இருந்துச்சு, நம்ம சிந்தனை அப்படித்தானே இருந்துச்சு. அப்ப அப்படி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒரு மூமினாக இருக்கக்கூடியவர், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் வாய்ப்பு இருந்தால் கரம் கொண்டு தடுக்க வேண்டும், இல்லைன்னா நாவினால் என்ன செய்யும்? தடுக்க வேண்டும். என்னுடைய பகுதியில் நடந்தது, என்னுடைய நாலேஜுக்கு வந்து விட்டது, அதை எதிர்த்து ஒரு ஜமாத் களம் எழுதுங்கிறது, அதிலே நாம் பங்காற்ற வேண்டும். இந்த மாதிரி ஒரு சிந்தனையில வரணுங்க. நாம அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இது போன்ற விஷயங்களில் இருந்து அந்த பெண்களுக்கு, அந்த சிறுமிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் இதற்கு தண்டனையை கடுமையாக்க வேண்டும். ஏன், அது ஒண்ணுதான் தீர்வு. பரவலாக இப்படி நடக்குது இல்ல. குற்றவாளிகள் ரொம்ப தைரியமா இருக்கிறாங்க. என்ன செஞ்சிட போறாங்க? என்னங்க மிஞ்சி மிஞ்சி போனா என்னங்க செய்ய போறாங்க? சிறையில் வைக்க போறாங்க. அங்க மட்டும் சும்மா விடுவாங்க? கோழிக்கறி பிரியாணி தர மாட்டாங்களா? எல்லாம் அதெல்லாம் தருவாங்க என்று தவறு செய்யக்கூடியவன் ஒரு அச்சமே இல்லாம இருக்கிறான். அதுக்கு தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். சட்டத்தை மிக கடுமையாக்குங்கள், தண்டனையை மிக கடுமையாக்குங்கள். இது போன்ற பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய அவர்கள் நிரூபிக்கப்பட்டால், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்குங்கள். இது மாதிரி நம்ம வலியுறுத்தி செய்யறமே, மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. இதுல நம்ம பங்கெடுக்கணும். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நீங்க சென்னையில கூட பாத்தீங்க அப்படின்னா பரவலாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடக்கின்றது. சென்னையில சனிக்கிழமை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 4 மணி அளவில் சென்னை மாவட்டத்தின் சார்பாக இது போன்று பெண்கள், சிறுமிகள் அவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமையை இது அனைத்தையும் கண்டிக்கும் விதமாகவும், அதே போல விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் தண்டனையை கடுமையாக்க வலியுறுத்தியும் மிகப்பெரிய ஒரு பேரணியை அல்லாஹ் நாடினால் நாளைய தினம் நாம நடத்தவிருக்கிறோம். பங்கெடுக்கணுமா இல்லையா? வழக்கமா சொல்ற பதில சொல்லலாமா? அப்படியே சொல்லிட்டு நம்ம இருந்தால் தவிர்த்தால் எப்படி சரியாகும்? நம்ம பக்கம் வரைக்கும் வந்துடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா சின்ன பிள்ளைக்கு புரிகிற மாதிரி ஒரு கதையை சொல்லி புரிய வைக்கிறாங்க. கதைனா ஒரு தகவல், வரலாற்று தகவல். ஒரு காலத்தில் என்ன செய்யறாங்க,
கப்பல்ல மக்கள்லாம் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை. அதுல என்ன ஆகுதுன்னா, மேல்தளம் கீழ்தளம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சூழல். அப்ப தளத்துல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, மேல் தளத்தில் வந்துதான் அவர்களுக்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆயிடுறாங்க. என்னடா ஒரே மேல போய் எடுக்க வேண்டியது இருக்கு, என்ன செய்வோம், ஒரு ஓட்டையை போடுவோம், கப்பல் கடல்ல தானே போகுது, இவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியா பண்றாங்களா, ஓட்டையும் போடுறாங்க. மேல இருக்கிறவங்க பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, நம்மள நினைக்கிறவங்க சில பேர், எங்க கோயம்புத்தூர்ல நடக்குதுங்க, ஐயோ திருவண்ணாமலையில நடக்குதுங்க, ஊத்தாங்கரையில நடக்குதுங்க, அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஊத்தாங்கரையில ஒரு பாட்டியை கூட விட்டு வைக்கலங்க, நிலம் அவ்வளவு மோசமா போய் கொண்டு இருக்கிறது. அப்ப அவங்க என்ன பார்த்தாங்க, கீழே தானே ஓட்ட போடுறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம பாட்டு சைலண்டா இருப்போம், கப்பல் ஓடுமா. அல்லாஹ்வுடைய தூதர் அழகா என்ன செய்யறாங்க, புரிய வைக்கின்றார்கள். அது போன்று நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம அப்படி ஒரு முடிவு எடுத்து விடாமல் நாம் அனைவரும் இந்த பேரணியில களத்தில் இறங்கி நம்மளுடைய குரலை என்ன செய்யணும், நம்ம பதிவு செய்ய வேண்டும், கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் இடத்துல ஒரு பதில் சொல்லணும். நம்ம சக்திக்கு உட்பட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்றதுக்கு ஒரு பதில் வேணும்ல. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா கையை கொண்டு தடுக்கலாம். எல்லாம் எனக்கு ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு, என்கிட்ட பவர் இருந்துச்சு, உடனே என்ன செஞ்சேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி தடுத்தார்களோ. அந்த காலத்துல நடக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தன்னந்தனியாக ஒரு பெண் என்ன செய்வாங்க, பயணிப்பார்கள். இது போன்ற ஒரு நிலை வரும், அவங்க யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க, அல்லாஹ்வை தவிர்த்து என்ன செய்ய மாட்டாங்க, யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சூழலை எல்லாம் சரி செய்து இப்படி ஒரு நிலை ஏற்படும் என்று சொன்னார்களே. அப்ப அப்படி நமக்கு கையில் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், நம்ம செய்யலாம். இல்லை, அப்ப நாவினால் தடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து இதை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இவ்வளவு செய்தியை சொல்றோம். எங்கேயோ நடக்குது, பார்த்துக்குவோம். பாதிக்கப்பட்டவருடைய மனநிலையில் இருந்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அந்த 10 வயசு சிறுமியுடைய தாய் எவ்வளவு கதறி இருப்பாங்க. இஸ்லாம் அதான சொல்லுது, நம்ம என்ன சும்மா சொல்றோமா, அனைவரும் ஒரு தாய் வைத்து மக்கள், நம்ம அத்தனை பேரும் சகோதரர்கள் சொல்றோம்ல. எத்தனை பேர்கிட்ட நம்ம சொல்றோம், உண்மைதான். ஒரு தாய் தந்தையிலிருந்து தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படிதான் திருமறை குர்ஆன்ல சொல்றோம். அதை வச்சுதான் நம்ம சொல்றோம். அது உண்மைதான், இறங்கணுமே, இந்த இடத்துல அதை பிரதிபலிக்கணும். ஒரு தாய் தந்தையில இருந்தாங்க பிறந்து இருக்கிறோம், எல்லாருமே சகோதரர்கள் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அது வரணும்ல, பிரதிபலிக்கணுமே. என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரன், அவருடைய வீட்டு பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கிறது, அப்படிலாம் வரணும் உணர்வு. அப்ப இந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அனைவரும் என்ன செய்யணும், நம்மளுடைய பெற்றோர்களாக இருந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எது தவறு எது சரி இதெல்லாம் கூட சொன்னாங்க. அது கூட நம்ம வாய்ப்பு இருந்தால் அதெல்லாம் சொல்லலாம். குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஏன்னா வெளியில போறாங்க, ஸ்கூலுக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறது, எல்லா நேரமும் நம்ம இருக்க முடியாது. ஒருவரை சார்ந்து நம்ம என்ன செய்யணும், ஆட்டெல்லாம் வச்சு அனுப்பக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்படும். அப்ப பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நம்ம இது போன்ற விஷயங்களை நாம அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். என்ன நடக்குதுன்னு கேட்கணும். காலைல போனாங்க ஸ்கூலுக்கு, சாயந்தரம் வந்தாங்க, அவ்வளவுதான். என்ன நடந்துச்சுன்னு கேட்டோமா, போனாங்களே, டெய்லி போறாங்களே, அவங்களுடைய பயணம் எப்படி இருக்கு, கரெக்டா தான் இருக்கா, இந்த மாதிரி சூழல்ல சொல்றோம். அடுத்தவரை சார்ந்து நம்ம கொண்டு போய் விடுறதா இருந்தா அது வேற. அடுத்தவரை சார்ந்து போகக்கூடிய ஒன்னா இருந்தா எல்லாரும் கெட்டவங்க இல்லைங்க, அதே மாதிரி எல்லாரும் நல்லவங்களும் இல்லை. கவனிக்கணுமா இல்லையா, பொறுப்பு நமக்கு தானே இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் பெற்றோர்களாக நம்ம அந்த ஒரு விஷயத்தையும் மிக குறிப்பாக நம்ம இந்த விஷயங்கள்லாம் படிக்கக்கூடிய படிப்பினை என்னவாங்க, அந்த அந்நியர்கள் இருக்காங்கல்ல, இதை நம்ம தெளிவுபடுத்தி வளர்க்கணுங்க. பொதுவா இன்னைக்கு நம்ம பழக்கத்தில் என்ன செய்யறோம், நம்ம குடும்பத்தாரை தவிர்த்து மற்றவர்களும் என்ன செய்யறோம், ஒரு அங்கிள், அவர் இவர் அவருன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறோம், நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம். அப்ப இதையும் என்ன செய்யறோம், ஒரு பாட்டு, யாருக்காக சம்பாதிக்கிறோம், யாருக்காக பொருளாதாரத்தை திரட்டுறோம், என் புள்ள பசியோடு இருக்கக்கூடாது, என் புள்ள நல்லா படிக்கணுங்க, அதுக்கு தானே புள்ள நல்லா இருக்கணும்ல, அதுக்கு கொஞ்சம் டயத்தை போடணும். நம்ம ஒரு நாள் போன் பண்ணி வீட்டில் விசாரிச்சுக்கிட்டா என்ன, பிள்ளைங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட உட்காந்து பேசிக்கிட்டா என்ன. அப்ப இது போன்ற அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோன்று ஒரு சமூகமாக ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம இப்படி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு எதிராக கண்டிப்பாக நம்மளுடைய கண்டன குரல்களை ஒவ்வொருவரும்
நாம் குடும்பத்தோடு களமிறங்கி நம்மளுடைய கண்டன குரல்களை நாம் பதிவு செய்ய வேண்டும். மிக குறிப்பாக அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நடக்க இருக்கின்ற அந்த பேரணியிலே நாம் அனைவரும் பங்கெடுத்து அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்காக, பெண்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் என்பதை கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.